நாத்தனார் கொடுமை. அம்புஜம் 6 மாத கர்ப்பிணி. அம்புஜத்திற்கு கல்யாணமாகி வந்த நாளிலிருந்து அவளின் நாத்தனார், அதாவது கணவரின் அக்கா ரங்கா அவர்களோடு தான் இருக்கிறாள். ரங்கா கணவனோடு சண்டை போட்டு அடிக்கடி இங்கு வந்து டேரா போடுவது வழக்கம். அம்புஜம் அதிகாலை எழுந்ததிலிருந்து அனைத்து வேலையும் இழுத்து போட்டு செய்வாள். ரங்கா ஒத்தாசைக்கு எதுவும் செய்ய மாட்டாள். மாறாக கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் நிறைய வேலை வாங்குவாள். அம்புஜத்தின் கணவரும் இதை கண்டு கொள்வதில்லை. மாமியார் அம்புஜத்திற்கு ஆறுதலாக இருந்தாலும் ரங்கா இல்லாத பொல்லாததை மூட்டி மாமியார் மருமகள் சண்டையையும் உருவாக்கினாள். நாட்கள் செல்ல செல்ல வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை அம்புஜத்தின் கணவரால். அக்காவின் வாயையும் மூட வைக்க முடியவில்லை. அனைத்திலும் குறை கண்டுபிடித்தால் எப்படி? அம்புஜத்திற்கு அது 7வது மாதம். வளைகாப்பு போட்டு தாய் வீட்டிற்கு அனுப்பிட்டால் மனைவி சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்த அம்புஜத்தின் கணவன் மாமியாரிடம் போன் செய்து விஷயத்தை சொன்னான். அம்புஜத்தின் தாயும் கிளம்பி வந்தாள். ஆனால் அந்த நாத்தனார் ரங்காவோ, இது 7வது மாதம்தானே, 9வது மாதம் வந்து அழைத்து செல்லுங்க என்றாள். அம்புஜத்தின் கணவனோ, வேண்டாம் அக்கா, இப்பவே அவள் தாய் வீட்டிற்கு செல்வதுதான் சரி என்றான். டாக்டரும் அம்புஜத்தின் உடல் வீக்காக இருப்பதாக சொன்னார். அவள் தாய் வீட்டிற்கு சென்று நன்கு சாப்பிட்டு ஓய்வெடுக்கட்டும், அதுதான் குழந்தைக்கும் நல்லது என்றான். இவ போயிட்டா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்வாள்? அவள் நல்லா இரும்பு மாதிரி தான் இருக்காள். அவளை மாதிரி வேற யாருமே பிள்ளை பெத்துக்கலையா? அவங்க எல்லாம் செத்துட்டாங்களா என்றாள் இரக்கமே இல்லாத ரங்கா. என்ன சொல்வதென்று தெரியாமல் இருந்தான் அங்குஜத்தின் கணவன். அங்குஜத்தின் அம்மா மகளுடன் 2 நாட்கள் தங்கிவிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பினாள். அது அம்புஜத்துக்கு 8வது மாதம். ஒரு நாள் காலையிலேயே ஒரே சத்தம். என்னவென்று பார்த்தால் ரங்கா பக்கத்து வீட்டு பெண்களிடம் அம்புஜத்தை பற்றி புரணி பேசிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு வேலை செய்வதில்லை. காலையில் 7 மணி வரையா தூங்குவது? சமையல் செய்வதில்லை. புருஷனையும் மடியில் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறாள். என்னையும் என் அம்மாவையும் மதிப்பதே இல்லை. எங்களை தான் வேலைக்காரி போல நடத்துகிறாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அம்புஜத்தின் கணவன் கோபமடைந்து அம்புஜத்தை துணிமணிகளை எடுத்து வைத்து கிளம்ப சொன்னாள். எங்கே என்று அம்புஜம் புரியாமல் கேட்க, சொன்னதை செய் என்றான் கணவன். அவளும் எதுவும் புரியாமல் துணியை எடுத்து வைத்தாள். வா கிளம்பலாம் என்று கூட்டி சென்றான். வெளியே இருந்த ரங்கா, எங்கே அவளை கூட்டிட்டு போறாய் என்று கேட்க, எங்கேயோ போறேன், உனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து ரயில் நிலையத்திற்கு சென்றார். டிக்கெட் வாங்கிவிட்டு ரயில் ஏறி அமர்ந்தனர். அவன் அம்புஜத்தின் கையை பிடித்து, இங்கே உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ அம்மா வீட்டில் இரு, நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன் என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள். ரயிலும் புறப்பட்டது. கொஞ்ச தூரம் சென்றதும் அவளுக்கு மிகவும் தாகமெடுத்தது. ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்றவுடன் அவளுக்கு இளநீர் வாங்கினான். அவனுக்கும் சேர்த்து 2 வாங்கலாம் என்று பார்த்தால் காசு கம்மியாக இருந்தது. அதனால் மனைவிக்கு மட்டும் 1 வாங்கி ரயிலில் ஏறினான். இதை கவனித்த அம்புஜம் பாதி மட்டும் குடித்துவிட்டு குடிக்க முடியவில்லை என்று கூறி கணவனிடம் கொடுத்து விட்டாள். அவன் மிச்சத்தை குடித்தாள். அவர்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்தது. மனைவியை தாய் வீட்டில் விட்டுவிட்டு நிம்மதியாக ஊருக்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்து பார்த்தால் ரங்கா அவளின் கணவர் வீட்டிற்கு போயிருந்தாள். மாதம் 10 ஆனது.
குழந்தை பிறக்கும் நாளும் வந்தது. அம்புஜத்திற்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. இரவோடு இரவாக ரயில் பிடித்து ஆஸ்பத்திரிக்கு வந்தான் அம்புஜத்தின் கணவன். காலையில் அம்புஜத்தின் மாமியாரும் பஸ் பிடித்து வந்திருந்தனர். ஆனால் ரங்காவோ எட்டி கூட பார்க்கவில்லை. நாட்கள் ஓடின. அன்று அம்புஜம் மாமியார் வீட்டிற்கு திரும்பினாள். அதை கேள்விப்பட்ட ரங்கா, இத்தனை நாள் தம்பி வீட்டு பக்கம் கூட வராதவள் அன்று பையுடன் வந்து நின்னாள். வந்தவளை வேண்டா வெறுப்பாக வரவேற்றான் தம்பி. குழந்தையை இரவு முழுவதும் தூங்காததால் அங்கஜமும் தூங்கவில்லை. காலை 6 மணிக்குத்தான் இருவரும் தூங்கினர். இதை அறிந்த அங்குஜத்தின் கணவன், அவர்கள் இப்போதுதான் தூங்கினார்கள், அதனால் அவர்களை எழுப்பாதே என்று தாயிடம் கூறினாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரங்காவோ, ஊர் உலகத்தில் யாரும் பிள்ளை பெக்கவில்லையா, இவள் என்ன தான் பெரிதாக செய்துவிட்டாள் என்று புலம்ப ஆரம்பிக்க, கோபத்தில் எழும்பி வந்த அங்கஜத்தின் கணவன், அக்கா, மனைவி மற்றும் மகனுடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தான்.